வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல். வணக்கம். இன்றைக்கி நாம் வாய்க்கு ருசியான கொள்ளு புளி ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கொள்ளு நல்லா வறுத்து அந்த மேல் போட்டு ஒன்றும் பாதியமாக நீக்கிட்டு எடுத்துன்னு இருக்கிறேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணி வானலை வச்சுக்கலாம். வானல் நல்லா சூடேறினதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 15 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். அடுத்து நம்ம வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசால் நல்லா எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டும் வரும், பச்சை வாசனையும் வராது. இதோட கொஞ்சம் புளியை சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் நல்லா உரப்பாகவே இருக்கட்டும். தனியாக முதல்ல சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டதுனால இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து வறுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொள்ளு பருப்பையும் இதோடு சேர்த்துக்கலாம். கொள்ளு பருப்பும் ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம், அது நம்ம விருப்பம்தான். தேங்காயும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். தேங்காய் துருவல் எண்ணெயிலே நல்லா வதங்கிறதுனால கொள்ளு புளி ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போகாது. ஒரு 2 நாளைக்கு வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். ஃபைனலாக நான் இதோட தேவையான அளவு கல் உப்பை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். கொள்ளு புளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பை நம்ம கொடுத்துடலாம். கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 2 கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து செவந்ததும் கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து ஊறுகாயில் கொட்டிடலாம். களிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், வாய்க்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.